அரைக்கீரை கடையல் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அரைக்கீரையை அந்த இலையெல்லாம் கிள்ளி 2 வாட்டி 3 வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இப்போ 4வது வாட்டி மறுபடியும் நாங்கள் அலசிக்கிறோம். பாருங்கள், எதுக்காக இத்தனை வாட்டி தண்ணியை மாற்றி மாற்றி அலசும் அப்படின்னா அப்போ தான் அதில் இருக்க மணல், கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் எல்லாமே போகும். ஸோ நல்லா அலசிட்டு ஒரு குண்டானில் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் அலசிட்டு போட்டுக்கோங்க. அரைக்கீரை கடையல் ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறோம். அப்படியே ஒரு முழு தக்காளியை அலசிட்டு போட்டுக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டை தோலை உரிச்சிட்டு அலசிட்டு அதையும் அதே குண்டானில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நாம் புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியும் திப்பி இல்லாமல் வடிகட்டி அந்த குண்டானில் போட்டுருங்க. ஸோ புளி தண்ணியும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வேகத்துக்கு வைக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குண்டானை அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். இந்த 20 நிமிஷத்தில் இந்த கீரை, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டுருந்தோம் இல்லையா, இது மொத்தமாக நல்லா வெந்துடும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கீரை நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். இந்த கல் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. கீரை நல்லா வெந்துச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கோம். இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போன கீரையாக அப்படியே மொத்தமாக கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கடைஞ்சி சூப்பராக நம்ம தாளிக்க போகிறோம். ஓகேவா? இது கடையத்துக்கு வாட்டமாக இருக்கணும்னா அந்த தண்ணியை தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக மசிச்சுக்க முடியும். சூடாக தான் இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் அந்த தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ வெறும் கீரை தான் இதில் இருக்குது. இதை நம்ம அருமையாக மசிச்சுக்கலாம். ஓகேங்களா? மசிச்சதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரைக்கீரை கடையல் ரெசிபி. கீரைலாம் அடிக்கடிக்கு சாப்பிட்ணும். வாரத்துக்கு 2 வாட்டியாவது கீரைகள்லாம் நம்ம வந்து உணவில் எடுத்துக்கணும். இதுலேயும் நிறைய சுவை இருக்குது. நம்ம எதுவுமே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சில பேர் இன்னும் கூட கீரைன்னா அவாய்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. நம்ம சமைக்கிற விதம்தான். நம்ம நல்லா சமைச்சோன்னா அது நல்லா ருசியை கொடுக்கும், நம்மளால சாப்பிட்லாம். நாங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் இன்றைக்கி அரைக்கீரை கடையல் ரெசிபி செஞ்சுக்கிட்ருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் அரைக்கீரை வாங்கி கிள்ளிட்டு நல்லா அலசிட்டு வேக வச்சுட்டு கடைஞ்சி தாளித்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் சமையல் கற்றுக்கணும், சவுத் இந்தியன் ஸ்டைல் குக்கிங் நீங்கள் கற்றுக்கிட்டு சூப்பராக டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம்.
டைம் கிடைக்கும் போதே எல்லா வீடியோஸும் பார்த்து லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த மெத்தட்லேயே நீங்களும் சமைச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு ருசியாக இருக்குன்னு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி நல்லா வெந்து போன கீரை கரெக்டாக, அதனால் மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் மிக்சர் கிரைண்டர்லாம் போட்டு மசிச்சுக்கிறீங்க, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். பட் அதில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டை விட இது மாதிரி மண் சட்டியில் மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இன்னும் நிறைய பேர் வீட்டில் இது மாதிரி மண் சட்டிலாம் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நாம் இதில் சேர்த்தாச்சு. மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக அருமையாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக கடைஞ்சி ரெடி பண்ணியாச்சு. கீரை தண்ணி ரொம்ப ரொம்ப சத்து. ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் மொத்தமாக நம்ம இந்த கடைஞ்சி வச்ச கீரையில் சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது அரைக்கீரை கடையில் ரெசிபி. ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு வந்து பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சுன்னு பார்த்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அதே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சன்லேண்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம், பார்த்துக்கோங்க. தாளிக்கிறது செம ஈஸி. ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சா, இப்போ அடுத்தது காஞ்ச மிளகாவை கிள்ளிக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாவை 4 கிள்ளி போட்டுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. மசிச்சு வச்சு அரைக்கீரையை எடுத்து அந்த குண்டால ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள் மக்களே, அருமையாக தயாராகிடுச்சு அரைக்கீரை ரெசிபி. சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு இந்த அரைக்கீரையை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப யம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிப்பியை. நீங்களும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உடம்புக்கு நிறைய ஹெல்த்தினஸ் கொடுக்கும். இந்த அரைக்கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாங்கள் இந்த சேனலில் நிறைய கீரை ரெசிபீஸ்லாம் போட்டிருப்போம். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, இது மாதிரி எல்லாம் கீரை, முருங்கைக்கீரை, இது மாதிரிலாம் நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் சமையல் இப்போ தான் கற்றுக்குறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம். சமையல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் டேஸ்டியாக ரெசிபீஸ் மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பாய். தேங்க்யூ. சவுத் இந்தியன் ஸ்டைல் அரைக்கீரை கடையால் ரெசிபி ரெடி.